கிராமதேவதை பச்சைவாழி அம்மன் வரலாறு. பச்சையம்மன் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில், குறிப்பாக வட ஆற்காடு, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் குலதெய்வமாக வணங்கப்படும் சக்தி தேவியாக உள்ளார். பச்சை நிற ஆடையுடன் அம்மன் காட்சி அளிக்கிறார். அதனால் பச்சையம்மன் என்ற பெயர். அம்மனுக்கு உகந்த நாளாக திங்கட்கிழமைகள் கருதப்படுகின்றன. சைவ படையல்தான் அம்மனுக்கு நிவேதனமாக செய்கிறார்கள். பெருமையாக யானை மற்றும் குதிரை சிலைகளை அமைத்து அம்மனுக்காக இரவில் குதிரையில் ஏறி நகர்வலம் வருவதாக ஐதீகம் உள்ளது. அதனால் அந்த குதிரைகள் அம்மன் குதிரை என்று அழைக்கப்படும். கோயிலில் கணபதிக்கும் முருகனுக்கும் இடம் உண்டு. சிவபெருமான் மன்னாதீஸ்வரராக தெற்கை பார்த்து வீற்றிருக்கிறார். வாழைப்பந்தலில் அம்மன் முதலில் குடிகொண்ட இடமே பச்சையம்மன் அறப்பணி தொடங்கியதன் அடையாளமாக கருதப்படுகிறது.